வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த 4 ட்ரேடிங் செஷன்ல நிஃப்டி 450 பாயிண்ட்ஸ்குள்ள தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டுருக்கு. வெள்ளிக்கிழமை 25,900 கிராஸ் பண்ணியிருந்தது. அதே மாதிரி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, 25,470, 73 கிட்ட ஒரு லோ வந்தது. இந்த 450 பாயிண்ட்குள்ள தான் வந்து நிஃப்டி அடுத்த 2 செஷனா மூவ் ஆயிட்டுருக்கு. நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15 ட்ரேடிங் ஹாலிடே. ஸோ இதோட வெள்ளிக்கிழமை தான் ட்ரேடிங் செஷன் இருக்கு. அடுத்த ட்ரேடிங் செஷனும் இல்ல வரப்போற அடுத்தடுத்த செஷன்ல 26,000க்கு மேல நிஃப்டி க்ளோஸ் ஆனா, மறுபடியும் இந்த வீக்னஸ் ஸ்ட்ரென்த்தனா மாறி ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல இந்த 25,470ன்ற லெவல் உடைச்சு கீழ க்ளோஸ் ஆனா, அத க்ளோசிங் பேசிஸ்ல 25,470க்கு கீழ வரும்பொழுது, இன்னும் வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு. செல்லிங் பிரஷர் இன்னும் தொடர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து செல்லிங் சைட்ல ரீட்டெயின் ஆகுறதும் ஒரு காரணமா பார்க்கலாம். நேத்தியோட யுஎஸ் மார்க்கெட் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால யுஎஸோட கோர்ட் வந்து ட்ரம்போட டாரிஃப் பத்தின ஒப்பீனியன் குடுக்க போறாங்க. இது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ல நம்ம இந்தியால வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் குளோபல் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ ஓவரால் இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது? என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்வெஸ்டாரோட லைம்லைட்ல இருந்தது? அதிகமா வால்யூம் இன்கிரீஸ் ஆன ஸ்டாக்ஸ் என்ன? குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டாக்ஸ் அதிகமான அ அதிகமான ராலியோட முடிஞ்சிருக்கு. அது என்னென்ன ஸ்டாக் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஜனவரி 23 மதுரையிலயும், ஜனவரி 24 திருச்சியிலயும் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 ஆ கோர்ஸுமே ஃப்ரீ செஷன் தான். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ இன்னியோட மார்க்கெட்ல நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு டோஜி டைப் கிரீன் கேண்டில் தான். ஸோ, மார்க்கெட் இன்னைக்கும் ஒரு அப் சைடும் டர்ன் ஆச்சு, நெகட்டிவ் சைடும் டர்ன் ஆச்சு. இதுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 25,600ன்ற லெவல வந்து சப்போர்ட்டா இன்னைக்கு எடுத்திருக்கு. நேத்தும் 25,600ன்றது தான் சப்போர்ட்டா க்ளோஸ் ஆயிருந்தது. ஆனா, கடந்த இந்த திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, 25,473 வரைக்கும் லோ வந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2, 3 மந்த்ஸோட லோ அப்படின்னு சொல்லலாம் நிஃப்டி. இதுதான் வர வெள்ளிக்கிழமையும் சரி, வரப்போற வாரமும் ரொம்ப ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டி எக்ஸாக்ட்டா ஃப்ளாட்டா முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. ஆனா, இதுல பாசிட்டிவ் என்னன்னா, புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட் ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் குடுத்தது. இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல வந்த யூனியன் பேங்கோட ரிசல்ட்டும் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன். இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னர்ல நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்கும் லீட் பண்ணியிருக்கு. ஸோ, என்னென்ன பேங்க் ஸ்டாக்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ல இன்னைக்கு நிஃப்டி 50ல என்ன நடந்திருக்கு? என்னென்ன பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு டர்ன் ஆயிருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். 25,665ல இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஸ்மால் கேப் தான் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது பிராட் மார்க்கெட்ல. 2 இண்டெக்ஸ் ரொம்ப பாசிட்டிவான பையிங். ஒண்ணு ஸ்மால் கேப் 100, இன்னொன்னு நிஃப்டி நெக்ஸ்ட் 50. 3வது இடத்துல நிஃப்டி மிட் கேப் 100. இந்த 3 இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல இன்னைக்கு வீக்னஸ் அதிகமா இருந்தது. செல்லிங் பிரஷரும் அதிகமா டர்ன் ஆயிருந்தது. டாடா ஸ்டீல் நிஃப்டில டாப் கெய்னர். அது மட்டும் இல்ல, மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ராலி. இதில லீட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தா இன்கிரீஸ் ஆனது தான் இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸோட பவுன்ஸ் பேக்குக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா பார்க்கலாம். காப்பர், அலுமினியம், சில்வர், கோல்டு இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஹைக்கு நியர்ல மறுபடியும் டர்ன் ஆயிருக்கிறது. இந்த மெட்டல் ஸ்டாக்ஸோட ராலிக்கு ஒரு காரணமா பார்க்கலாம். எனர்ஜில என்டிபிசி இன்னைக்கு 2வது இடத்துல இருக்கு. பேங்க்ல ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு நிஃப்டில அ டாப் கெய்னரா நியர்லி 3% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆயில் ரிஃபைனரி க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறது ரிஃபைனரி ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் டர்னா இருந்தது. ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி. அது மட்டும் இல்ல, எம்ஆர்பிஎல்லோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு 7% ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் மார்ஜின் குடுத்திருக்குது. எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 10% கிட்ட இன்கிரீஸ் ஆன இந்த ஸ்டாக் க்ளோசிங்ல 7% பாசிட்டிவா முடிஞ்சது. எம்ஆர்பிஎல்லோட ரிசல்ட் இம்பாக்ட் மத்த ரிஃபைனரி ஸ்டாக்ஸ்லயும் டர்ன் ஆயிருந்தது. சென்னை பெட்ரோலியம் மோர் தென் 5-6% இன்கிரீஸ் ஆயிருந்தது. டிஃபென்ஸ்க்கான ரஃபேல் ஆர்டர் ஒரு நியூஸ் இம்பாக்ட் இன்னைக்கு. ஹெச்ஏஎல்லும், பிஇஎல்லும் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. மத்த ஷிப்பிங் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு.
சிமெண்ட் ஸ்டாக்ஸில் பையிங் டர்ன் ஆயிருந்தது. கிராசிம் வந்து நியர்லி 1% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இது எல்லாமே வந்து நிஃப்டி 50ல கெய்னர் சைடில் பார்த்த விஷயம். இப்போ நெகட்டிவ் சைடில் வரலாம். க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஏஷியன் பெயிண்ட்க்கு ஒரு நெகட்டிவ். இன்னைக்கு நிஃப்டியில் டாப் லூசராக ஏஷியன் பெயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 2%. குவார்ட்டர்லி ரிசல்ட் நேத்தி வந்து 0.7% ரிசல்ட்டோட இம்பாக்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் அகைன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் செக்டோரல் லூசரில் ஐடி ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு அதிகமாக இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிசிஎஸ் நிஃப்டியில் ஒன் ஆஃப் த டாப் லூசர் ஏஷியன் பெயிண்ட்க்கு அடுத்தபடியாக. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்லையும் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. இந்துஸ்தான் யூனிலீவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் லூசரில் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டாக்காக டர்ன் ஆயிருக்கு. கோடெக், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த 3 ஸ்டாக்குமே மோர் தென் 1% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50ல் வேதாந்தாவோட ரேலி ஒரு முக்கியமான ரீசன். இந்துஸ்தான் ஜிங்கும் மோர் தென் 3%. யூனியன் பேங்கோட ரிசல்ட் இம்பாக்ட் பிஎன்பி வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் 0.3% மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. யூனியன் பேங்க் 7% இன்க்ரீஸ் ஆனது மிட் கேப் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம். பட் ஆனால் அது மட்டும் இல்லை, மெட்டல் ஸ்டாக்ஸ் நால்கோ டாப் கெய்னர் மிட் கேப்பில். இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மோர் தென் 3% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பிஎஸ்யூ பேங்க்ல பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம், அதே போல் இந்தியன் பேங்க் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது, பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. அடுத்து இன்னைக்கு 5 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன். ஐசிஐசிஐ புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ், பாலிகேப், டாடா எலக்ஸி. முதல்ல இந்த 4 ஸ்டாக் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்துடலாம். ஐசிஐசிஐ புடென்ஷியலை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து அதோட இம்பேக்ட் இன்னைக்கு இருந்தது. பட் ஆனால் இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்ன, ரிசல்ட்டோட இம்பேக்ட் பெரிய அளவுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் கமெண்ட்ரி, கான்கால் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் புரோக்கரேஜோட அப்டேட்டு பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஐசிஐசிஐ லம்பார்டும் 1% கிட்ட ரிசல்ட்டோட இம்பாக்ட் ஃபால் ஆயிருக்கு. டாடா எலக்ஸி 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், பாலிகேப்போட பிளாக் டீல் இம்பாக்ட் இன்னைக்கு 3% கிட்ட இன்னைக்கு இறங்குறதுக்கு ரீசனாக இருந்தது. அடுத்த ஸ்டாக்கு ரிலையன்ஸோட குரூப்பில் இருக்கக்கூடிய ஜஸ்டைல் 2% குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. அதானி எனர்ஜி சொல்யூஷனோட Q3 பிஸ்னஸ் அப்டேட் 1% இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. பட் ஆனால் செலக்டிவாக ரெயில்டெல், ஆர்விஎன்எல் இந்த ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ ஓவரால் இன்னைக்கு ஸ்மால் அண்ட் மிட் கேப் தான் ஒரு அவுட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக இன்னைக்கு டான் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் மிட் கேப் ஸ்டாக்கு தொடர்ந்து 3வது நாளாக பாசிட்டிவாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. வேதாந்தா ஆல் டைம் ஹையை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக பார்க்கலாம். இதை தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து புரோக்கரேஜஸோட அப்டேட் என்ன நடந்திருக்கு. சிஎல்எஸ்ஐ இண்டஸ் டவருக்கான அப்டேட் ஹை கன்விக்ஷன் அவுட் பர்ஃபார்மிங் அப்படின்னு கொடுத்துருந்தது. இண்டஸ் டவர் மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே போல் ஜெஃப்ரீஸ் வந்து பாலிசி பஜாருக்கான டார்கெட் 2200 செட் பண்ணியிருந்தாங்க. பை மெயின்டைன் பண்ணுறதை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. 0.4% மட்டுமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. சிட்டியோட ஏஞ்சல் அப்டேட் வந்து 3615 கொடுத்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆனது. இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். இதில் வந்து சிட்டி க்ரோவுக்கான அப்டேட்டை விட ஏஞ்சல் ஒன்னை ப்ரிஃபர் பண்ணுறேன்னு அப்டேட் பண்ணியிருந்தது. ஏஞ்சல் ஒன் 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைட்டன் இன்வெஸ்டெக் டைட்டனுக்கு டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4248 4789 ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டன் வர வெள்ளிக்கிழமை நம்ம கவனிக்கலாம். டிவிஎஸ் மோட்டார் ஆட் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறதா கோடெக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருக்கிறது. டிவிஎஸ் இன்னைக்கு 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இந்தியன் ஹோட்டல், ஐடிசி ஹோட்டல், நொமுராவோட அப்டேட் இன்னைக்கு 2 ஸ்டாக்குமே வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் இல்லைனாலும் இந்தியன் ஹோட்டல் 1.5% பாசிட்டிவாகவும் ஐடிசி ஹோட்டல் 0.5% நெகட்டிவாகவும் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கோடெக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட், எக்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான டேட். ஸோ இன்னைக்கு 1.5% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹெச்ஏஎல், பிஎல்லை தவிர்த்து மற்ற ஸ்டாக்ஸ் பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. கோல்டு, சில்வர் ரெக்கார்ட் ஹையை பீட் பண்ணியிருந்தது. இந்துஸ்தான் ஜிங்க், இந்துஸ்தான் காப்பர், அதர் மெட்டல் ஸ்டாக்ஸ், வேதாந்தா, டாடா ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. இதை தாண்டி இன்னைக்கு இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஆர்பிஎல் குவார்ட்டர்லி ரிசல்ட், ஜூபிட்டர் வேகன் கிட்டத்தட்ட 12% இந்த ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு.
ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூம். அதேபோல் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக் இன்றைக்கி அகைன் ஒரு ஆவரேஜ் வால்யூமை விட அதிகமான வால்யூமோட இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குது. இன்னும் வர வெள்ளிக்கிழமையும் சரி வரப்போகிற வாரமும் இண்டஸ்இண்ட் பேங்க் நம்ம கவனிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு 2 செக்டார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது. ஒன்று பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஆல்ரெடி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட், யூனியன் பேங்கோட ரிசல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தது. வரப்போகிற அடுத்த செஷனுக்கும் நம்ம பிஎஸ்யூ பேங்க்ஸை வாட்ச் பண்ணலாம். 2வது இதில் நம்ம பட்ஜெட் செஷன் வரப்போகுது அப்படின்றது ஒரு பக்கம். பட்ஜெட்டுக்கான செலக்டிவான ஸ்டாக்ஸ், அதாவது ரயில்வே அண்ட் டிஃபென்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செக்டார் பேசிஸில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்டேட் கொடுத்தது புரோக்கிங் கம்பெனிஸ். ஏஞ்சல் ஒன், பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் இந்த செக்டார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிஞ்சிருக்கு. எம்சிஎக்ஸ் இன்னைக்கு மோர் தென் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர், கோல்டு ரெக்கார்ட் ஹை நியர் லெட்டானாக இருந்ததும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதும் எம்சிஎக்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஆனால் பிஎஸ்யூ பேங்க்குக்கு அடுத்தபடியாக நான் டைரெக்டாக செக்டார்னு பார்க்கும்போது மெட்டல் செக்டாரை நான் பார்ப்பேன். ஆனால் எப்போ வரைக்கும் மெட்டல் செக்டார்னா, மெட்டல் செக்டாரில் இருக்கிற ரிஸ்க்கு இன்கேஸ் ப்ராஃபிட் புக்கிங் குளோபல் மார்க்கெட்டில் காப்பர், ஜிங்க், அலுமினியம் இந்த ஸ்டாக்ஸ்லாம், இந்த மெட்டல்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சதுன்னா, அது நம்ம மார்க்கெட்டில் டைரெக்டாகவே அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப நீங்கள் மெட்டல் ஸ்டாக்ஸு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மெட்டலோட ப்ரைஸ் குளோபல் மார்க்கெட்டில் என்னன்றதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மாவில் வந்து பார்த்திங்கன்னா, லாரஸ் லேப் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம். இப்போ நெகட்டிவ் சைடில் பார்த்திங்கன்னா, V-Guard இன்றைக்கி 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ், எம்ஃபாசிஸ், ஏஷியன் பெயிண்ட். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பக்கம் ரெஃபைனரி ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதை யூஸ் பண்ணுற கன்சூமராக ஏஷியன் பெயிண்ட் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். இன்றைக்கி 2% ஏஷியன் பெயிண்ட் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ், கோல்டு சில்வரோட ப்ரைஸ், பேஸ் மெட்டல்ஸ் காப்பர், ஜிங்க், லெட், இந்த அலுமினியம் இந்த ப்ரைஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்றது ஒரு பக்கம். குவார்ட்டர்லி ரிசல்ட் ஐடி கம்பெனிஸோட இம்பேக்ட் இன்னொரு பக்கம். ஆனால் இதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற ஒரு செக்டார் இப்போதைக்கு ரியல்டி செக்டார் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இன்றைக்கி ஒன் ஆஃப் த டாப் செக்டோரல் லூசராக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டுக்கு சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜனவரி 23 மதுரையிலையும், ஜனவரி 24 திருச்சியிலையும் டைரக்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் நேரடியாக வந்து உங்களை மீட் பண்ண போகிறேன். இந்த செஷன் ஒரு ஃப்ரீ செஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.